இங்கே ஒரு பொண்ணு தன்னோட குழந்தைய ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவகிட்ட ஸ்கூலை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி நீ ஸ்கூலுக்கு போன அப்படின்னா ஜாலியாக படிக்கலாம், அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கூட நீ விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அந்த குழந்தைய அது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஜாலி அப்பனா நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவளோட அப்பாவும் வந்து புதுசாக ஒரு டெடியை வாங்கிட்டு வந்து இதுதான் அவனோட நியூ ஃப்ரெண்டு, வா விளையாட போகலாம், நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த ரூம்லேருந்தே அழைச்சிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் வெளியே கூட்டிகிட்டு வந்து அந்த பொண்ணுக்கிட்ட இல்லாத பொல்லாதையும் சொல்லிக்கிட்டே இருக்கான் ஸ்கூலை பற்றி தப்பா. இந்த மாதிரி நீ ஸ்கூலுக்கு போனனா அங்கே நிறைய பெரிய பெரிய பசங்களாக இருப்பாங்க, அவங்க எல்லாரும் ஒன்று அடிப்பாங்க, அப்புறம் டீச்சர்ஸ் கூட நீ சரியா படிக்கல அப்படின்னா அவங்களும் ஒன்று அடிப்பாங்க, அதுவும் கம்பால அப்படிங்கிற மாதிரிலாம் பயமுடுத்துற மாதிரி பேசிட்டு இருக்கான். உடனே இதை அந்த குழந்தைய கேட்டுட்டு ஸ்கூல்ல என்ன பசங்க அடிப்பாங்களா, டீச்சர்ஸும் அடிப்பாங்களா அப்படின்னா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு அங்கிருந்து ஓடி போயிடுறா. அதுக்கப்புறம் இதை அவனோட பொண்டாட்டியும் கேட்டுட்டு திட்டுறா, நீங்க எதுக்கு இப்படிலாம் அவளை பயமுடுத்திட்டு இருக்கீங்க, ஸ்கூலுக்கு போறது அவளோட ஃபியூச்சருக்கு தானே நல்லது, அதுக்காக தானே நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா அதை இவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். என் குழந்தைய கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக தானே நீ இந்த ஸ்கூல் ட்ராமாவே போட்ட, நீ நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது, இதுக்கப்புறம் பாரு அவளுக்கு ஸ்கூல்னாலே பயம், இதுக்கப்புறம் அவ நீ சொல்றதை கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருந்து போயிடுறான். இதோட ஃபுல் வீடியோ லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.